ஆசை கிளியே அன்னார்களி உன் உள்ளத்துக்குள்ளே நீயே பல பிளான்களை போட்டு நீயே அழைச்சிக்கிடுத, எதுவுமே நடைமுறைக்கு வர மாட்டுக்கு. ஆண்டி கனவு கண்டது மாதிரி கற்பனை பண்ணி எந்த தொழிலும் நிலைக்காமல் அதுக்குரிய வழிவகைகள் கிடைக்க மாட்டுது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, நம்ம சுற்றி ஏதோ ஒரு தீய சக்தி ஏதோ ஒன்று இருந்து நம்மளை தடுத்து நடத்துது. அது வேறு என்னவா இருக்கும்? கிரகமா, இல்லை ஏதேனும் கோளாறுகள் நடக்குமா, நமக்கு சில சமயத்தில் உடம்பில் வைப்ரேஷனும் மாறுது அப்படிங்கிற சிந்தனை உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையாடா? கால் வந்துக்கலாம். எந்த ஊர் உனக்கு? பொள்ளாச்சி. கோயம்புத்தூர்ல வந்துருன்னா நான் பைத்தியார பேனா பே உள்ள எப்படி ஏமாத்த நிற்க பாருங்களேன். சோமர்கேடா. இப்போ தொழில் ஆரம்பிக்கணும். என்ன ஆரம்பிக்க போகிற ப்ராஜெக்ட்? ஒரு பேங்கிலிருந்து உனக்கு ஒரு 20 லட்சம் ரூபா கிடச்சா தொழில் ஆரம்பிச்சுக்கலாமா? வண்டி வாகனங்கள் சொந்தமான சிந்தனை இருக்காடா? அது போட்டுக்கா, இந்தா வெற்றியாக்கி தரேன். ஒரு 4 வண்டி வச்சு ஊழியத்தை பாரு, செம்மையாக நடக்கும். எல்லாம் வெற்றியாக நடந்து வருவோம். ஓடியா சென்னையிலிருந்து ஒரு உதவி கிடைக்கும்டா, புண்ணியமாக இருப்பாய் மகனே. இந்தா உனக்கு பணம் வந்திருக்கேன், நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பா விராஜ பழக்கத்திலே பாலக்காடு பக்தர் பாலக்காடு ஏனம்மா அது நானம்மா. டாக்டர் வரட்டும். இப்போ என்ன அக்கா, வா வா வா. உன் வீட்டு பக்கத்தில் நாகம் சம்பந்தமான தெய்வம் இருக்கா? என்ன கோயில்? நாகம் இருக்கு. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வருக மகளே, வருக. வா. 2 கேள்விகளை மனதில் வைத்து வந்தாய். என்ன வேண்டும் சொல். அவன் குடிக்கிறத நிறுத்த முடியாது. 6 மாதம் அவகாசம். அடுத்து உன் குடும்பத்துக்கு பண உதவி செய்த, பிள்ளைகளை நல்லா வாழ வைக்கேன். உன் மகன் போலீஸுக்குள்ளே போயிட்டு வந்து குடியை நிறுத்துவான். அதுக்கடையில் நீ சொன்னால் உன்னைய பெடையில் எடுத்து தள்ளுவான். வேண்டாம். அதனால் என்னைய பிரார்த்தனை முடிக்க அவன் திருந்துவான். போ. கர்மசாமிக்கு உடல்நிலை ஆரோக்கியம் குறைவாக இருக்க, என் தொழிலையும் பார்க்க முடியலையே, அதுக்கு என்ன செய்யலாம்? ஒன்று காட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். எந்த ஊர் உனக்கு? யார்? உங்கள் வீட்டு ஐயாவா? வாங்கப்போ. என்னக்கா? உங்கள் வீட்டுக்கு போகிறவள்ள எதுவும் ஒரு சின்ன கடை இருக்கோ? அந்த கடை பக்கத்தில் ஒரு தேவி சேத்திரம் உண்டோ? இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வாங்கோ. பரமசிவன் சக்தியை தன் பாதியில் வைத்தான், அந்த பரமகுரு 2 பக்கம். பரமகுருன்னா யார்? எம்பெருமான் முருகன். வாங்க. 3 வருஷ காலமாகவே உடல்நிலைகள் அடிக்கடி சரியில்லாமல் போகிறது. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க மேலே சந்தேகமாக நமக்கு எதுவும் பிரச்சனை பண்ணியிருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகமான உணர்ச்சி உங்கள் உள்ளத்தில் ஓடுது. அப்படி யாருமே எதுவும் பண்ணலை. வீண் குழப்பம் வேண்டாம். ஒரு பிள்ளையை பற்றி மனக்குழப்பமும் சிந்தனையும் அடிக்கடி ஓடி எதிர்ப்பும் வஞ்சனையுமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மனநிலைகளை மாற்றணும். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அந்த வழக்கை வெற்றியாக்கணும். கொஞ்சம் ரகசியமாக நான் பேச வேண்டியிருக்கு. பௌர்ணமிக்கு ஒரு நாளைக்கு முன்னால் வந்து என்னைய பார்த்துட்டாங்க. தனியை பேசி ஜெயிச்சு தாரேன், வெளியில் பேச வேண்டாம். கர்மசாமிக்கு கடல் என்னது? கடல் அரசாங்கத்திலேருந்து ஒரு உதவி, கவர்மெண்ட்லேருந்து உதவி எதிர்பார்க்கியா? என்ன உதவி? பா 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 ஸ்காலர்ஷிப்பா? என்ன உதவி? என்ன உதவிப்பா வேணும்? சரி, பக்கத்தில் உட்கார். கொஞ்ச நேரம் என்னையை மட்டும் நினச்சிக்கா, கண்ணை முடிக்கா. அப்பா சுவாமி, இந்த விஷயம் நடந்துடும். கால் வந்துட்டு வாப்பா.
கனிகள் நல்ல கனிகளாக மேலே எடுத்து கொடுங்க. இந்தாப்பா, இந்த வருஷம் அவள் போடக்கூடிய அப்ளிகேஷனில் அந்த ஆசிரியை போஸ்ட்டு கிடச்சிருந்தா பணம் கொடுக்காம கருப்பசாமி முதல் வேலையாக வாங்கித்தாங்க. நல்லா சந்தோஷமா இருக்கு. போயிட்டா கருப்பசாமிக்கு புள்ளாச்சி என்னாச்சு? பொள்ளாச்சி பத்துறாங்க. பொள்ளாச்சி காலில் விழுட்டுவாமா? நில்லு. பாவம் அங்கேருந்து வந்திருக்காங்கன்னு அதுலேருந்து தூரமாக வந்தவங்கலாம் சும்மா இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு முடியலை. உட்காருங்க. நல்ல காலில் விடலை. சும்மா நான் கூப்பிட்டேன் நீங்கள் குறிஞ்சி விழுட்டா நான் நம்பிடுவேனோ? என்ன பிள்ளை வேணும்? உன் பெரிய பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையும், தொழில் அமையும். இன்னொன்று ஏதோ சாமி எதுவும் தப்பாக சொல்லியிருக்கூடாது ஒரு பயம் வந்துருச்சு. என்ன வாழ்க்கை அவன் லவ் பண்ணி முடித்தா நம்ம ஏற்றுக்கிட வேண்டியதானம்மா? பேச மாட்டியே? 1 2 3 4 5 மார்க்கெட்டெல்லாம் கடந்து இடது பக்கத்தில் போனால் வால்பாறைக்கு போகக்கூடிய ரோடு இருக்கா? உன் மவன் அங்கே பிடுங்க வேலை போகிறான். இல்லை உன் மவன் ஏன்டா போகிறாங்க? கால் வந்துட்டு வா. வாங்க. தேட கிடைக்காத தங்கம். சரி, என்னம்மா நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும் அவ்வளோதானம்மா. அவன் விரும்பினோட கல்யாணம் முடிச்சு வச்சானே நம்ம செய்யலாமா? இந்தா மாணிக்கமாக வாழ்வான், தொழிலும் அமைஞ்சிரும். எப்பா ஒரு வியாபார ஸ்தாபனத்தை உருவாக்கி கொடுவோமா? வியாபாரம் தாண்டா நல்லா இருக்கும் நமக்கு. அரிசி, தேயிலை, இப்படிப்பட்ட ஏலக்காய், புரியுதா? இப்படி முக்கியமான மூலப்பொருட்களை வைத்து ஒரு தொழில் நடத்தி என் போட்டோவை போட்டுக்கோ, கருப்பசாமி துணைன்னு எழுதிக்கா, லட்சமாக வந்து குமியும். நல்லா இருக்கும். உன் பிள்ளைக்கு கல்யாணமும் நடந்தாச்சு, பணமும் கிடைச்சாச்சு. ஒரு இடத்துலேருந்து பணம் உதவியும் கிடைக்கும். சந்தோஷமா இருங்க. ஒரு வீட்டை ஒட்டு வீடு வச்சு இன்னொரு வீடு கட்டுவோமா அல்லது தனியாக வீடு கட்டுவோமா? தனியாக வீடு கட்டணுமா? 3 வருஷத்துக்குள்ளே கட்டிடணுமா? ரொம்ப இழுத்துக்கிட்டு போகிறீங்களா கருப்பசாமி? முடியலையேன்னு கேட்குறேன். பொறுத்துக்காடா, தை மாதம் முளை பிடிச்சி தரேன். போய்ட்டோம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பொள்ளாச்சியா? வா, காலில் வந்துட்டு வா. எண்ணங்களாலே பாலங்கள். எந்த ஊர்? அப்படியா? நான் கூப்பிடவே இல்லை. மெடிக்கல் சர்டிஃபிகேட் யாருக்கும் வாங்கினீங்களா? எங்கே வச்சுருக்கீங்க அந்த ரிப்போர்ட்டெல்லாம்? அப்படியே என்ன ஆப்ரேஷன்? அப்படியா? ஒரு முறை கால் வந்துட்டு வா. இல்லை முடிஞ்சது எங்களுக்கு தெரியும்டா. அந்த சீட்டை நான் படித்து பார்க்கறதுக்கு தான் கேட்டேன்டா. இப்போ படிச்சிருந்தேன். நீ கால் வந்துட்டு வாப்பா. பக்கத்தில் வாங்க. இங்கிலீஷில் டீ எப்படிடா போடுவேன்? எப்படி போடுவேன்? அந்த டீயை குப்புற போடு, கீழே கோடு, மேலே. இப்படி தான் உனக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கும். சரிண்ணா? சரிண்ணாடா? ஆமாம். அடித்தண்டு பக்கத்தில் பார்த்தேன், முதுகெலும்புடைய ஒரு சுருக்கத்தில் ஒரு சின்ன நெரிசல். ஆமாம். அந்த சவ்வு வந்து உள்ள அப்படி போயிட்டு அதுதான் உனக்குள்ள பிரச்சனையே. அவங்க அன்னைக்கு இருக்கிறத கொஞ்சம் அசஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கனத்த சாமான்களை அது தூக்குனா லேசாக வலிக்கலாம். அன்னைக்குள்ள ரிப்போர்ட்டை கொஞ்சம் படித்து பார்த்தேன். உனக்கு சில கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க. நீ அதை மீறிட்ட. நீ எரும மாட்டுன்னு அர்த்தம். சரிண்ணா? கால் வந்துட்டு வா. தப்பே நல்லா இருக்கியாம்மா? உன் பிள்ளைக்கு உன் புருஷனுக்கு ஒன்றுமே செய்யாது. தைரியமா இரு நீ. என்ன
வாடே கிரிக்கெட் பிளேயர், வேர்ல்டு அளவுக்கு வேர்ல்டு கப் வாங்குவான் அவன், கிரிக்கெட் பிளேயர் ஆயிடுவான். இந்த பையன் படித்து வாத்தியார் ஆயிடுவான். இப்போதைக்கு இவனுக்கு வந்து அசமந்தமாக இருப்பான், மனசு மாறும், கிரகங்கள் சேரும். இந்தா நல்லா இல்லை தம்பி, கவர்மெண்ட் வேலை உனக்கு உண்டு. 2026 3வது மாதத்துக்கு உனக்கு போஸ்டிங் போடுவாங்க. மாத சம்பளத்தை கோயிலில் நடக்கிற தர்மத்துக்கு தந்துரு. கர்மசாமிக்கு வாங்க மனிதே, மாப்பிள்ள வாங்க. நல்லா இருங்க, போயிட்டாங்க. ஏக்கா பாலக்காட்டு பெரியக்காங்க வாக்கா. என்னக்கா உன் மகன் எங்கக்கா இருக்கான்? கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வாப்பா. என்ன சத்தம்? ஓ ஓ ஓ ஓ ஓ என்ன தொழில்? கண்ணை முடுக்கா, நான் வரேன். கடை பக்கத்தில் மரம் இருக்குது ஒன்று. ஆமாம், பூமியை விற்று தாரேன். பூமியை கீரியல்லோ. அவன் நடக்காததை நினச்சிக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து வந்துடும், இங்கேருந்து வந்துடும். அந்த கதையை தூர விடு. வியாபாரத்தில் நினைத்தாலும் பணம் வரும். போ, கனவு கண்டு பல கோடியை பெற முடியாது ராசாத்தி, அது தப்புன்னு அவங்ககிட்ட சொல்லு. போ போங்க. பொள்ளாச்சியா வா, கால் வந்துட்டு வா. பேருங்க பாலக்காடு உத்தரவு முடிஞ்சு வச்சு ஊருக்கு கிளம்பலாம். பாலக்காட்டு உத்தரவு முடிஞ்சாச்சு, ஊருக்கு கிளம்பலாம். என்னையா சத்தம்? ஏம்மா உன் வீட்டுக்காரர் எங்கம்மா? ஏம்மா வரல? அப்படியா? இப்போ என்னம்மா வேணும் உனக்கு? நீ கேட்குறத கொடுன்னு மேலே வந்து உத்தரவு, அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வா. போ. ஏக்கா, உங்கள் வீட்டு பக்கத்தில் நான் கருப்பசாமி இருக்கேன். டெய்லி என்கிட்ட சண்டை போடுதெல்லாம். இந்தா, இனிமே கஷ்டம் இல்லை. இந்த கனியை கொண்டு அங்கே வை. இப்படி 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 கடந்து இருந்தாச்சு. அந்த வீட்டை விற்று தாரேன், உன் துன்பத்தை தீர்த்து தாரேன். இப்படி வெற்றி கொண்டு போடியா. நல்லா இருக்கான். இந்தா, ஒரு கனியை கோயிலில், ஒரு கனியை வீட்டில் வச்சுக்கான். புண்ணியமாக ஓடு. இந்தா, சந்தோஷமா இரு செல்லக்குட்டி. போயிட்டோம். பொள்ளாச்சி உத்தரவு முடிஞ்சு போச்சுக்கா. ஆமாம், முடிஞ்சு போச்சு. சரி வா, கால் வந்துட்டோம். என்னென்னு காப்போம், நீ தான் கேட்டு வரத்தை வாங்கிக்கணும். ஓ வா 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 வா. எழுதுன எழுத்தெல்லாம் சரியில்லை, படித்து பார்த்தேன் பத்திரத்தில் இடமில்லை. என்ன வேணும்? அக்ரிமெண்ட் எத்தனை பேருக்கு போட்டு வச்சுருக்க? அதெல்லாம் முடிஞ்சு, காலம்லாம் முடிஞ்சு போச்சு. பணம் தான் வரணும். கண்ணை முடிக்கா. 3 முறை என்னையை பார்க்கவா, பணத்தை வாங்கி தரேன். இந்த வெற்றி உண்டு. போயிட்டோம். கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு சங்கர கோயில், கருப்பசாமிக்கு சங்கர கோயில். சங்கரன் கோயில் பக்கத்தில் வருவாங்க. சங்கரன் கோயில், சங்கடன் கோயில் அல்ல, சங்கரன் கோயில். பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி மன வருத்தப்பட்டு வந்து கேட்டது யாரு? என்னக்கா பிள்ளை? யாரு? பொம்பளை பிள்ளையா? கால் வந்துட்டு வா. வரலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அருவாளை பிடிச்சி ஓங்கி ஒரு சாமி நிற்காரு. என்ன சுடமாட சாமி இருக்காரோ? அது கருப்பசாமி, நீங்கள் வணங்குற தெய்வம். உங்கள் ஊர் எல்லைக்குள்ளே வந்த உடனே ஓடக்கரையில் ஒரு சுடமாட சாமி இருக்கார். அவரைத்தான் நான் பார்த்தேன். அதையெல்லாம் தாண்டி போனோடனே அந்த காலத்தில் உள்ள ஒரு மில்லு ஒன்று கிடக்கு. ஆனால் இப்போ உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை
சிதைக்கப்பட்டு 3 மாத காலங்கள் மன வருத்தத்தோட வேதனையோடு இருக்குது. அந்த பிள்ளையை சேர்த்து வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. சக்தியே வா, வெற்றி உண்டு. இந்தா நடத்தி தரேன், சேர்த்துக்கிடுவாங்க. மகிழ்ச்சியாக இருப்போம். கர்மசாமி, எனக்கு கல்யாணம் முடியணுமே. எனக்கா? என்ன தேடி பார்த்தியா பொண்ணு? எங்கே பார்த்த? அப்படியே சந்தையில் பார்த்தியா? கால் நின்றுட்டு வா. நல்ல காலில் விடலை, ஏற்றுக்கிட முடியாது. அவன் உண்மை தானே. அடுத்து என்னமோ பனவடலி சத்திரம்னு ஒரு மலைக்கு மேலே ஸ்ரீராமர் கோயில் தெரியுதா? யாருப்பா அது? பனவடலி சத்திரம். யாரும் வந்திருக்கா? பனவடலி சத்திரம் வன்னிக்கோணத்தில் தேவாரம். பனவடலி சத்திரமா? கரெக்ட். அந்த பொத்தையை தாண்டி தானே போகணும். நீ தான் நின்றுக்கா, போயிடாத எங்கேயும். கால் ஒன்று வாட தம்பி. மேலே ஸ்ரீராமர் கோயில் இருக்கோ? மன்னிச்சுக்காப்பா. வாடா, உனக்கு இந்த வைகாசிக்குள்ள ஒரு 2 ஜாதகம் வரும். ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணத்தை முடித்து உருவாக்கி தரேன். ஆம்பளை பையன் பிறப்பான், என் பேர் வச்சுக்கா. போ வாப்பா பலோடது. இப்போ அங்கேருந்து கேரளாவுக்கு யாரோ வேலைக்கு போகிறாங்களாம்ல. யார் அது? யார் கேரளாவுக்கு யாருக்கா வேலைக்கு போகிறா? இருந்தீங்களா? நில்லுங்க, உங்களுக்கு உத்தரவு இருக்குது. கால் வந்துட்டு வாங்க 2 பேரும். சரி சரி இருக்கட்டும், பிள்ளைங்க தானே, நல்லா இருக்கட்டும். ஓ, என்ன வேணும்? உட்கார் கடை. என்ன படிச்சிருக்க? 1 2 3 4 5 6 7 8 9. +2ல் அந்தளவுக்கு ஒன்றும் மார்க் இல்லையே. மீடியமான மார்க் தானே எடுத்திருக்க. 400+ தான் வந்திருக்கு இல்லையா? கால் வந்துட்டு வா. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதுதியா? அதுதான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். டிஎன்பிசி எழுது, ரயில்வே சர்வீஸ் கமிஷன் எழுது. ரயில்வே சர்வீஸ் கமிஷன் உனக்கு எழுத முடியாது, ஏன்னா அது தனி இங்கிலீஷு, நிறைய இங்கிலீஷ் நாலேஜாக இருக்குது. எழுதுறியா? 1 2 3 4 6 39 மார்க்குக்கு எழுதியிருக்கேன். பார்த்தேன். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது, ஆன்சர் பண்ண தெரியல உனக்கு. சரானா? தப்பா? சரானே? கால் வந்துட்டு வா. கொடுத்துடலாமா? போட்டு விட்ரு. ஓகே, வாடா தம்பி. இந்த வருஷத்தில் உனக்கு அரசாங்க வேலை இருக்குடா. சந்தோஷமாக வாங்கிக்கோ, ஆனந்தமாக வாழ்ந்துக்கோ. இந்தாப்பா, உன் கடன்லாம் தீரட்டும். ஒரு வயல் வெட்ட வழி, விவசாய வழி சம்மந்தமாக ஒரு பிரச்சனை இருக்குது, அதை தீர்த்து தாரேன். பகையில்லாமல் முடிக்கிறேன். ஓடு. கர்மசாமிக்கு அப்படியா? திருமணம் சம்பந்தமாக மன உபாதை அடைந்து கேட்டு வந்தது யார்? திருமணம் சம்பந்தமான கேள்வி யார் கேட்டிருக்கா? யாருக்குப்பா? பையன் எங்கே இருக்கான்? வாங்க. தருமபுரி. இவர் அங்கே போய் இருக்க சொல்லுப்பா. நீ உங்களுக்கு சொந்த ஊர்? அங்கே போய் இருக்க சொல்ல. என்ன நான் கூப்பிட்டுருக்கேன், இவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? இங்கே நின்னா யாரையாவது பார்த்து நான் கூப்பிட்டுருன்னு நினச்சி வந்திருக்காங்க. சங்கரன் கோயிலில் கூப்பிட்டுருக்கேன், நீங்கள் தருமபுரியிலேருந்து வந்து நிற்கிறீங்களே, சும்மா இருக்கேட. சங்கரன் கோயில் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவள். அக்கா உன் வீட்டில் கிடையாது, பொய் சொல்லி வராத, விரட்டி விட்டுருவேன். கர்மசாமி அப்படியா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க யார்? வாப்பா. என்னண்ணே பொம்பளை பிள்ளை எங்கண்ணே இருக்கா? நின்றுக்காங்க. சங்கரன் கோயிலில் எந்த இடம் உங்கள் ஊர்? குலசேகரம். அது எந்த ஊர் பக்கம்? கரெக்டு. கால் வந்துட்டு வாங்க. அந்த ஏரியா தானையா? உள்ளவோ வெளியே போகுமா? உட்கார். கண்ணை முடிக்கணே, கண்ணாடியை கழுத்திக்கணே. அம்மா காளி எங்கே வந்திருக்க? காளி அம்மா வராளே, உங்கள் வீட்டு பக்கம் இருக்காளா? முப்படாதி வராளே, அவளும் இருக்காளா? முத்துமாரியம்மா இருக்காளா? அவளும் இருக்காளா? அருவா பிடிச்ச சொல்லமான இருக்கானா? அவனும் இருக்கானா? கால் வந்துட்டு வாங்க.
தூக்கிட்டேன். உடல்நிலை சரியில்லாமல் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் சக்தியை எழுப்பி தந்தால் போதுமா? இந்த அப்படி விபூதியை கொண்டு கூட நினைச்சு வருவான். ஓடு கர்மசாமிக்கு. நல்லா இருப்பா. பணம் வேண்டாமா அண்ணே? என்னென்ன பிள்ளை நீங்கள் எல்லாம். வாப்பா தம்பி வாடா. என்னடா செய்யணும் உனக்கு? என்ன பொம்பளை பிள்ளைய பற்றி உனக்கு என்னடா பிரச்சனை? எந்த பிள்ளை? குழந்தை? சரி சரி, நீ கேட்டு வந்த கேள்வி அது கிடையாது. உனக்கு கேட்க வந்துட்டு நான் இப்படி ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டோம்னா அதை கேட்டேன். சரி கால் அப்படியா? கால் வந்துட்டு வா. ஆதி அந்தமில்லாதருள் மேலே உடஞ்சிருக்கு. ஆமாம், என்ன விஷயம் அது? கேட்டுப்பாமா. தம்பிக்கு வா. உங்கள் தெரு ரொம்ப குறுகிய தெருவாக இருக்க. சப்பரமெல்லாம் தேரெல்லாம் போக முடியாது அந்த தெருவில். சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தக்கன கட்டினா போகும், அவ்வளோதான். வீட்டில் மேலே ஏதோ கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அது என்னது? சோறில் ஒரு கீரல் உடஞ்சிருக்குடா. இன்னும் பிள்ளை நீலாம் அந்த கூசாவில் உடஞ்சிருக்கு. காலில் வந்துட்டு வா. எந்திரில கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்ய. இப்போ உனக்கு பேரன் பேத்தி வேணுமா? ஆம்பளை பையன் பிறப்பான். முருகாப்புன்னு பேர் வை. இந்தா நல்லா இருந்துப்பா. உன் உடல்நிலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் 90 நாட்களுக்கு பின்பு. சந்தோஷமா இரு. ஓடு. கர்மசாமிக்கு. கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி. தங்க நகை வைர நகை. கிருஷ்ணகிரி பக்தரான கிருஷ்ணகிரி. வாப்பா கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியா? முனியாண்டி கோயில் எங்கே இருக்குது? முனியாண்டி கிருஷ்ணகிரி பக்கமா? காவிரிப்பட்டினமா? அப்போ அங்கே போய் இரு. கிருஷ்ணகிரி பைசையில் 1 2 பேருக்கு அணி கொடுத்துருக்கான். அப்படியா? சரி ஓகே. நாமக்கல் நாமக்கல் நாமக்கலாக்கா? அங்கே இருக்காரு. நாமக்கல் பக்தரையா? நாமக்கல் நாமக்கல்லா? காலில் வந்துட்டு வா. அண்ணாச்சி நாமக்கல் தானே? வாங்க அண்ணாச்சி.